guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 12th NCERT லைன் பை லைன் சீரீஸ் நீட் பயாலஜியில் த ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டமோட பார்ட் 1 வீடியோ தான் இது. ஸோ இதில் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டமில் என்னெல்லாம் இருக்கும், ஓவரீஸ்னா என்ன, அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்ட்ஸாக இருக்கிற நம்மளோட ஃபெலோப்பியன் டியூப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் என்னெல்லாம் பேராகிராஃப்ஸ் நான் வந்து பார்க்குறேனோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற இதில் மென்ஷன் பண்ண டயக்ராமேட்டிக் வியூவையும் கம்பைன் பண்ணி தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நீட்டில் வந்து உங்களுக்கு டயக்ராம் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா அ பேர் ஆஃப் ஓவரீஸ் இருக்கும். அ பேர் ஆஃப் ஓவரீஸ் அப்படின்றது 2 ஓவரீஸ் வந்து இருக்கும். அதோட ஓவிடக்ட், யூட்ரஸ், சர்விக்ஸ், வெஜைனா அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா ஃபீமேலோட பெல்விக் ரீஜியனில் தான் இருக்குது. ஸோ அதோட இந்த பெல்விக் ரீஜியனில் தான் இவங்க சொன்ன எல்லாமே இருக்குது. யூட்ரஸ், ஓவரீஸ், சர்விக்ஸ், வெஜைனா, எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா இது எல்லாமே இந்த பெல்விக் ரீஜியனில் தான் இருக்குது. ஓகே. ஸோ இதோட மட்டும் இல்லாமல் மெமரி கிளான்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த மெமரி கிளான்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா ஒவ்யூலேஷன் ப்ராசஸ்க்கு, ஃபர்டிலைசேஷன், ப்ரெக்னன்சி, பர்த் அண்ட் சைல்ட் கேருக்கு சப்போர்ட் பண்ணுற கிளான்ஸ் தான் வந்து இந்த மெமரி கிளான்ஸ். இது வந்து ஃபீமேலுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போது ஓவரீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேமெட்டாக இருக்கிற ஓவம் அண்ட் மற்ற ஸ்டிராய்டு ஹார்மோன்ஸ், மற்ற ஓவேரியன் ஹார்மோன்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறது யார் அப்படின்னா ஓவரி. இதுதான் ப்ரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேலுக்கு வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத நான் முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லேயே பார்ட் 1 பார்ட் 2 நான் போட்டிருப்பேன். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான். கான்ஸ்டன்ட் ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே ஞாபகத்தில் இருக்கும். இந்த ஓவரீஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் அப்டமனோட 2 சைட்லையும் பார்த்தீங்கன்னா தான் இந்த ஓவரீஸ் இருக்கு. ஒரு சைடில் ஒரு ஓவரி இருக்கும், இன்னொரு சைடில் இன்னொரு ஓவரி இருக்கும். அப்படிதான் 2 ஓவரீஸ் வந்து இருக்கு. இதோட வந்து லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 4 சென்டிமீட்டர் லென்த். அண்ட் இவங்க வந்து என்ன இருப்பாங்க அப்படின்னா பெல்விக் வாலோட கனெக்ட் ஆயிருப்பாங்க. அண்ட் யூட்ரஸ் பை லிகமெண்ட்ஸ். லிகமெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு கனெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இது இந்த பெல்விக் வால்லையும் யூட்ரஸ்லையும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராமேட்டிக்கல் செக்ஷனல் வியூவாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ ஓவரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட பெல்விக் வால் அண்ட் நம்மளோட யூட்ரஸ் வழியாக கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இதான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 4 சென்டிமீட்டர் லென்த். ஒவ்வொரு ஓவரிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தின் எபித்திலியம், ஒரு அவுட்டர் லேயர் மாதிரி ஒரு தின்னாக இருக்கிற ஒரு அவுட்டர் லேயர் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவேரியன் ஸ்ட்ரோமா வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரோமாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜோன் வந்து இருக்கு. ஒன்று பெரிஃபெரல் கார்டெக்ஸ்னுவும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் மெடுலா. பெரிஃபெரல் கார்டெக்ஸ் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் இதுதான் ஓவரி அப்படின்னா இந்த அவுட்டர் ரீஜியனை தான் நம்ம பெரிஃபெரல் அப்படின்னு சொல்லுவோம். இன்னர் ரீஜியனாக இருக்கிறத நம்ம இன்னர் மெடுலா அப்படின்னு சொல்லுவோம். இதான் பெரிஃபெரல் கார்டெக்ஸ், உள்ள இருக்கிறத இன்னர் மெடுலா. இதுதான் நம்ம ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரோமாக்கு வெளியில தான் ஒரு தின்னான ஒரு அவுட்டர் லேயர் வந்து இருக்கும், அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம ஆக்சசரி டக்ஸை பற்றி பார்ப்போம். ஓவிடக்ட்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஓவிடக்ட்ஸை ஃபெலோப்பியன் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 சேர்ந்தது தான் ஃபெலோப்பியன் டியூப்ஸ். அதாவது இந்த ரீஜியன் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த ரீஜியன் தான் நம்ம ஓவிடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா யூட்ரஸ், வெஜைனா. ஸோ ஃபீமேல் ஆக்சசரி டக்ஸ் எதெல்லாம் அப்படின்னா ஓவிடக்ட்ஸ், யூட்ரஸ், வெஜைனா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் அண்ட் வெஜைனா அப்படின்றது இதுதான் வெஜைனா. ஸோ இந்த 3த்தையும் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபீமேலோட ஆக்சசரி டக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓவிடக்ட்னாலும் ஃபெலோப்பியன் டியூப்னாலும் ஒன்று தான். ஸோ நேம்ஸ் வந்து வேறு இருக்குது அப்படின்றதுக்காக ஆன்சரை தப்பாக போடாதீங்க.
ஒபிடக்ட்ஸ்னு சொன்னாலும் ஃபெலோப்பியன் டியூப்ஸ்னு சொன்னாலும் ரெண்டுமே சேம் தான். இப்போ நம்ம ஃபெலோப்பியன் டியூப்ஸை பற்றி பார்ப்போம். ஒரு ஃபெலோப்பியன் டியூப் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 12 சென்டிமீட்டர் லாங். இந்த ஃபெலோப்பியன் டியூப் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு ஓவரியோட பெரிஃபெரல்ல இருந்து யூட்ரஸ் வரைக்கும் கனெக்ட் ஆயிருப்பாங்க. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இந்த அவுட்டர் ரீஜன தான் நம்ம பெரிஃபெரி அப்படின்னு சொல்லுவோம். இது ஒவ்வொரு ஓவரியோட பெரிஃபெரியில இருந்து யூட்ரஸ் வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ஃபெலோப்பியன் டியூப் ஆர் ஓவிடக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபனல் ஷேப்ட் இன்ஃபண்டிபுலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபனல் ஷேப்ட் இன்ஃபண்டிபுலம் அப்படின்றது இதுதான் ஃபனல் ஷேப்ட் இன்ஃபண்டிபுலம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரிக்கு ரொம்ப கிட்ட இருக்கிற ஒரு பார்ட். இதுல ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா? இத தான் நம்ம ஃபிம்ப்ரியே அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ் எதுக்காக அப்படின்னா, ஓவியூலேஷன்ல ஓவம கலெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக யூஸ் ஆகுற பார்ட் தான் இந்த ஃபிம்ப்ரியே. ஸோ அதுதான் அது கேப்சர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓவியூலேஷன் ப்ராசஸ் எல்லாமே நம்ம வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். சாரி. இப்ப நம்ம இன்ஃபண்டிபுலம்ல இருந்து வைடரா போற பார்ட் என்ன அப்படின்னா, ஆம்புலா தான். இந்த ஆம்புலால இருந்து லாஸ்ட் பார்ட்ல போறது தான் இஸ்துமஸ். இஸ்துமஸ் அப்படின்றது ஒரு நேரோ லூமென். லூமென் அப்படின்றது என்னன்னா, ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூப்ல ஒரு கேவிட்டி இருக்கும். அதாவது ஒரு ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது மாரி வரைஞ்சு காமிக்கிறேன். ஒரு டியூப் ஷேப் மாரி இருக்கா? இந்த ஓப்பனிங் தான் நம்ம கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் லூமென். இஸ்துமஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு நீளமான ஒரு கேவிட்டி மாதிரி இருக்கு. இந்த கேப் மாதிரி இருக்கு. இதான் நம்ம டியூப் லைக் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, யூட்ரஸோட ஜாயின் ஆயிருக்கும். அதுதான் இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபெலோப்பியன் டியூப்ல இன்ஃபண்டிபுலம், ஆம்புலா, இஸ்துமஸ் வந்து இருக்கும். இன்ஃபண்டிபுலமோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபனல் ஷேப். இது பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஷேப்பை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபனல் ஷேப் லைக் ஸ்ட்ரக்சர். இந்த இன்ஃபண்டிபுலத்துல தான் ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அது நம்ம ஃபிம்ப்ரியே அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஓவமா கலெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இதிலிருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுறது தான் ஆம்புலா. கொஞ்சம் வைடா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ஆம்புலால இருந்து ஒரு நீளமான லூமன் வந்து இருக்கும். அத நம்ம இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து யூட்ரஸோட ஜாயின் ஆயிருக்கும். ஸோ நம்ம இந்த பார்ட் வந்து பார்த்தோம். இதுல என்ன இருக்கோ அதே தான் இந்த சைட்லயும் இருக்கும். இது வந்து ஓவரி, இது வந்து ஃபிம்ப்ரியே, இது இன்ஃபண்டிபுலம், இது ஆம்புலா, இது வந்து இஸ்துமஸ். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எண்டோமெட்ரியம், மயோமெட்ரியம், யூட்ரஸ் அண்ட் சர்விக்ஸ், சர்விக்கல் கேனல், வெஜைனா இத பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். அதான் இந்த வீடியோஸ்லலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம ஓவரினா என்ன? ஆக்சஸரி டக்ட்ல இருக்கிற ஓவிடக்ட் ஆர் ஃபெலோப்பியன் டியூப பத்தி பார்த்தோம். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெசன் ஆர்டர் வைஸாக தான் நான் போட்டிருப்பேன். சில பேர் வந்து கேட்பாங்க, நீட் போர்ஷன்ஸ் வந்து இல்லையே அப்பயே நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வந்து போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஸோ அவங்களுக்காகவும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் நான் எந்த ஒரு போர்ஷன்ஸையும் ஒமிட் பண்ணாமல் எல்லாமே வீடியோஸாக நான் எடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் நீட் கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் பார்க்கலாம். ஸோ அதனால் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் இந்த வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் கான்ஸ்டன்ட் ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக நீட் பயாலஜியில் நல்ல மார்க்ஸை ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.